Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now. Tiruchengodu Namakkal district and Sangagiri Salem district. ஏற்கனவே நம்முடைய ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியினுடைய வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் இடம் காலையிலே அதனுடைய திங்களமை காலையிலே நம்ம ஏஜென்ட்கள் எல்லாம் உள்ள கூட்டிட்டு போனோம். அது எப்படி இருக்கு, எந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போனோம், அந்த விவரம் தெரிஞ்சுக்கிடக்காக தான் வந்தோம். அதே போல நம்ம அனுப்பின அந்த பாதுகாப்பு பணிக்கு வந்த பையன் இருக்கிறானான்னு பார்த்துக்கிட்டோம். அவனும் இருக்கிறான். முதல்ல பத்திரிகையாளர்களாகிய உங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் மீண்டும் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு போட்டியிடுகின்ற அந்த வாய்ப்பை தந்ததற்கு மாண்புமிகு முதல்வருக்கு நன்றி. தொடர்ந்து நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் இரவு பகலாக உழைத்தவர்கள், கடுமையான உழைப்பு உழைத்தார்கள். அவர்களுக்கும் அவர்களோடு இணைந்து பணியாற்றிய கூட்டணி கட்சி தோழர்கள், காங்கிரஸ், தேமுதிக, விடுதலை சிறுத்தைகள், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், கம்யூனிஸ்ட் தோழர்கள், முஸ்லீம் லீக் அமைப்பினுடைய 4 அமைப்புகள் உட்பட 23 கூட்டணி கட்சி தோழர்களும் மிகச்சிறப்பாக சட்டமன்ற தேர்தலிலே பணியாற்றினார்கள். விருப்பு வெறுப்பின்றி மாண்புமிகு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் முதல்வராக வேண்டும் என்ற ஒத்த நோக்கத்தோடு திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்களும் கூட்டணி கட்சி தோழர்களும் இரவு பகலாக அயராது உழைத்தார்கள். அவர்களுக்கு என்னுடைய தொகுதி மக்கள் சார்பாக நான் நன்றியை அன்போடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்வருக்கும் நம்முடைய கூட்டணி கட்சி திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் மற்றும் கூட்டணி கட்சி நண்பர்களுக்கும் மீண்டும் மீண்டும் நெஞ்சார மனமாற நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பை தருவதற்கு அவர்களுடைய உழைப்பு தான் காரணம். மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய 5 ஆண்டு சாதனை மிக கடுமையாக இல்லத்தரசிகளுடைய 8000 ரூபாய் கூப்பன் வரைக்கும் மக்களை மிக சிறப்பாக மக்களுக்கு நல திட்டங்கள் தான் மாண்புமிகு முதல்வரை மீண்டும் முதல்வராக்க மக்கள் தீர்மானித்திருக்கிறார்கள். நன்றி, வணக்கம். கருத்து கணிப்பு முடிவுகள் வந்திருக்கு, எப்படி பாக்குறீங்க? ரொம்ப பரபரப்பான கருத்து கணிப்பு முடிவு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி வருது. சபாநாயகரோட பார்வை எங்களில் எந்த சந்தேகமும் வேண்டாம். நம்ம உள்ளங்கையில் இருக்க புண்ணுக்கு கண்ணாடி வச்சா பார்க்கணும் இல்லை. அதனால கடந்த 5 ஆண்டு காலம் மாண்புமிகு முதல்வருடைய பணி மீண்டும் முதல்வர் நாற்காலியில் மாண்புமிகு முதல்வரை அமர வைக்கிறது. இதுதான் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி கட்சிகளுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டதே அவருடைய பணிதான். சிலிண்டர் விலை அதிகப்படியாக உயர்ந்திருக்கு. சிலிண்டர் விலையும் தேர்தலுக்கு அப்புறம் பெட்ரோல் டீசல் விலையும் உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கு. இப்பமா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? பாரதிய ஜனதா கட்சி பேச்சுக்கும் செயலுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இந்த தேர்தல் முடியது வர நம்முடைய சிலிண்டர் விலை, எல்பிஜி கேஸ் விலை கூட்ட மாட்டேன்னாங்க, வணிக சிலிண்டர் விலை கூட்ட மாட்டேன்னு சொன்னாங்க, பெட்ரோல் டீசல் விலை கூட்டப்பட மாட்டேன்னு சொன்னாங்க. அது அவ்வளவும் ஏமாத்து, சதி. புரிஞ்சுக்கிட்டே இப்போ அந்த காலகட்டத்திலிருந்து கேஸ் சிலிண்டர் விலைகள் 3000 ரூபாய், இப்போ 3250 ரூபா நம்ம தமிழ்நாட்டில் வணிக சிலிண்டருடைய விலைனாலும் 4000 ரூபாய் குறைஞ்சு நீங்க எங்கேயும் வாங்க முடியாது. 4000 ரூபாய்க்கும் கொடுக்கறது யார் அப்படின்னு சொன்னா பாரதிய ஜனதா கட்சி சார்பாட்டு அந்த இயக்கத்தை சேர்ந்த நண்பர்கள் வச்சிருக்கக்கூடிய கேஸ் சிலிண்டர் மட்டும்தான் அவங்களுக்கு சப்ளையும் இருக்கும், 4000 ரூபாய்க்கு விற்கவும் செய்வாங்க. அப்ப 2000 ரூபாய்க்கு விற்கும் போது 2000 ரூபாய் கூடுதலாட்டு வணிக சிலிண்டர் விற்றுக் கொண்டே இருக்கின்றார்கள். இந்தியா முழுவதும் கொள்ளை அடித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். இதுக்கு முழு காரணம் பாரதிய ஜனதா கட்சி எந்த நிலையிலும் மக்களிடம் சுரண்டுவதை தவிர்க்கவே மாட்டார்கள். மக்களிடம் சுரண்டி 50 நண்பர்களுக்கு 16 லட்சம் கோடி கடன் தள்ளுபடி பண்ணது போல விலையேற்றத்திலும் முழு காரணம் அவங்க தான். இதைவிட கொடுமை, இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கை, பாரத பிரதமருடைய செயல்பாடு படுதோல்வியை காட்டுகிறது. படுதோல்வி பாரத பிரதமரும் வெளியுறவு கொள்கை. இதுவரை இந்தியாவில் ஆட்சிக்கு வந்த எந்த கட்சியும் எந்த பிரதமரும் உலக அளவில் நமக்கு உள்ள மரியாதை, மிகப்பெரிய ஒரு டெமோக்ரசி கண்ட்ரி, அரபு நாடுகளோடு இணக்கமா இருப்போம். அரபு நாடுகளோட தொடர்ந்து இணக்கமா இருப்போம். நம்முடைய ட்ரம்ப் மிரட்டினார் அப்படிங்கறதுக்காக அரபு நாடுகள்ல இருந்து எண்ணெய் வாங்குறத விட்டுட்டு வெளியே வர மாட்டோம். அரபு நாடுகளை போலே ரஷ்யாவிலிருந்து குறைந்த விலைக்கு வாங்கிட்டு இருந்தோம். ட்ரம்ப் மிரட்டின உடனே என்ன செய்யிட்டோம், வெளியே வந்துட்டோம். இந்த 2 சம்பவம் தான்
ரஷ்யா விட்டு எண்ணெய் வாங்கிறதுக்கு வெளியே வந்தது ஒண்ணு, அரபு நாடுகள்ல நம்ம இந்திய மணிக்கு கொடுத்து வாங்கிட்டு இருந்ததை இழந்தது ஒண்ணு. இந்த 2 இழப்புக்கும் காரணம் ட்ரம்ப். அதுக்கு காரணம் பாரத பிரதமர், அவருடைய நண்பர் அதானி. அவங்க 2 பேருக்கு இருக்க வழக்கு, அதை வச்சு ட்ரம்ப் மிரட்டுறாரு. ரொம்ப எல்லா மக்களும் என்ன சொல்றாங்கன்னா, இவ்வளவு கேவலமாட்டு ட்ரம்ப் கிட்ட அடிமையாட்டு ஒரு பிரதமர் இந்தியாவில் இருக்கிறது மிக மிக கேவலம். இதே மாதிரி சிபிஐக்கு இப்போ செந்தில் பாலாஜியோட இந்த டிரான்ஸ்ஃபார்மர் கொண்டுதல் வழக்கையும் இப்ப மாத்திருக்காங்க. என்ன நினைக்கிறீங்க சார், என்ன மாதிரியான செயல்பாடு? அதுக்கு செந்தில் பாலாஜி தெளிவான விளக்கம் சொல்லியிருக்காரு. நாங்க 87 இருந்து என்ன நடைமுறை கடைபிடிக்கப்படுகிறதோ அதே நடைமுறையை தான் நாங்களும் இப்ப கடைபிடிச்சிருக்கோம். எந்த தவறும் செய்யவில்லைங்கிறத தெளிவுபடுத்திட்டார். நான் நீங்க கேட்டதுனால இதன் மூலம் இன்னொரு செய்தியை சொல்றேன். 2011 இருந்து 21 வரை 10 ஆண்டு காலம் அதானி அவர்கள் நிலக்கரி கொள்முதல் பண்ணி கொடுத்தாங்க. அந்த நிலக்கரி கொள்முதல் பண்ணக்கு 6 7 எரிதிறன் உள்ள நிலக்கரி சப்ளை பண்றேன்னு சொல்லிட்டு 4 எரிதிறன் தரம் குறைந்த நிலக்கரி சப்ளை பண்ணிருக்காங்க. அதுக்கு கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் சர்டிபிகேட் ஒன்னு கொடுப்பாங்க. எந்த கண்ட்ரில நிலக்கரி கொள்முதல் பண்ணமோ அந்த ஆரிஜின் சர்டிபிகேட்ல தான் என்ன எழுதியிருப்பாங்க, அந்த நிலக்கரியினுடைய தரம் எழுதியிருப்பாங்க. அந்த ஆரிஜின் சர்டிபிகேட் இல்லாம அவங்களுக்கு பணம் கொடுக்க கூடாது. ஆனால் ஏடிஎம்கே ஆட்சி அதானி நிலக்கரி சப்ளைல ஆரிஜின் சர்டிபிகேட்டே இல்லாம ஒரு ஃபேக் நிறுவனத்தை வச்சு இது தரமானதான்னு சொல்லி ஃபேக் காட்டு சர்டிபிகேட் கொடுத்து முழு ஊழல் பண்ணது ஏடிஎம்கே ஆட்சியில அதானி சேர்ந்து பண்ணாங்க. அதுக்கு நான் சொல்லல, இந்த ஊழல சிஏஜி ரிப்போர்ட் 826 கோடி ரூபாய் ரேண்டமா பார்த்ததுல 826 கோடி ரூபாய் ஈபிக்கு மின் வாரியத்துக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. எதிலிருந்து? அதானிய ஏடிஎம்கே ஆட்சியில 2011 இருந்து 21 வரைக்கும் அவங்ககிட்ட அதானிட்ட நிலக்கரி கொள்முதல்ல மட்டும் 826 கோடி ரூபாய் ஈபிக்கு இழப்புன்னு சொல்லியிருக்கு. அந்த சிஏஜி ரிப்போர்ட்டை வச்சு இடியோ சிபிஐயோ அல்லது ஏன் நீதிமன்றமோ சூமோட்டாவாட்டு அதை எடுத்து விசாரிக்க தயாரா? அவ்வளவுதான். பாரதிய ஜனதா கட்சியுடைய பாரத பிரதமருடைய நண்பர் அதானி நிலக்கரியை தரம் குறைந்ததை சப்ளை பண்ணிருக்காரு. கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் சர்டிபிகேட் இல்லாம நிதி பெற்றிருக்காங்க. ஏடிஎம்கே மேலேயும் அவங்க மேலேயும் எடுக்கல. ஆனால் அதே தவறு செய்ததாட்டு BS அப்துல் ரஹ்மானுடைய பையன் புகாரி அரெஸ்ட் பண்ணி அவரை 2 வருஷம் ஜெயில இருந்தாரு. அதுக்கப்புறம் அதானி ஆட்கள் போய் அவர்கிட்ட பேரம் பேசி அவருக்கு 2 600 மெகாவாட் மின் நிலையம் தூத்துக்குடி பக்கத்தில் இருக்கு. அந்த 2 மின் நிலையத்தையும் எழுதி வாங்கியாச்சு அதானி கம்பெனிக்கு. அதுக்கப்புறம் தான் அவரை ஜாமீன்லயே விட்டுருக்காங்க. அப்ப அதானி பாரத பிரதமரோட இருக்கனால அவருக்கு ஒரு நியாயம், BS அப்துல் ரஹ்மான் மகனுக்கு ஒரு நியாயமா? கேளுங்க, நீங்க சொல்லுங்க. ஆகவே இந்த நம்முடைய பாரத பிரதமருடைய ஆட்சியில இந்தியா அவமானப்படுத்தப்படுகிறது. நம்முடைய அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப் உடைய கைக்கூலியா இருந்த மாதிரி இருக்காங்க. அதான் வெட்கக்கேடாது. நன்றி. போடுகளா? 3வது பெரிய கட்சியா விஜய் கட்சி உருவெடுப்பு அப்படிங்கிறாங்க. அப்படி நினைக்கிறீங்க? ஏன்னா கருத்து கணிப்புகள் எல்லாம் அவருக்கு ஒரு பக்கம் சொல்லியிருக்காங்க இந்தியாலாம். எனக்கு கருத்து கணிப்பெல்லாம் பாரத பிரதமர் அவங்க ஆட்கள் நிறுவனங்கள் தான் நடத்த அவங்க சொல்லதை செய்வாங்க. நன்றி. Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now. Tiruchengodu Namakkal district and Sangagiri Salem district.